அலைகள் பூஜை செய்யும் கோவில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பால் இல்லை, தேன் இல்லை, கடல் நீரே அபிஷேகம் செய்யும். ஆமாங்க, இது நவகிரக கோவில். தேவிப்பட்டினம், ராமநாதபுரம். கோபுரமில்லா கோவில், கதவில்லா சன்னதி. கடலே காவல், அலைகளே அபிஷேகம். கடல் நீர்மட்டம் குறைவாக இருக்கிற நேரம் காலை மழை. இந்த கோவில் எப்படி வந்ததுன்னு ஒரு குட்டி கதையாக பார்ப்போமா? ராமர் இலங்கைக்கு சொல்லும் முன் நின்ற இடம்தான் இது. ராமர் சிந்தனை செஞ்சார். இந்த போர் வில்லும் அம்பு மட்டும் போதாது, விதியும் கிரகங்களும் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என முனிவர்கள் சொன்னார்கள். அப்போது முனிவர்களுடன் ஆலோசித்து நவகிரகங்களின் அனுகிரகமும் உனக்கு அவசியமே என்று முனிவர்கள் சொன்னாங்க. அதற்கான பூஜைகள் செஞ்சு அதே கடற்கரையில் அதே மணலில் ராமர் 9 கிரகங்களையும் பிரதிஷ்டை செய்தார். எவ்வளவு நூற்றாண்டுகள் கடந்தாலும் யுகங்கள் மாறினாலும் நவகிரகங்கள் அழியவில்லைன்னா. கடல் நீரே அபிஷேகம், அலைகளே ஆராதனை. இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு திருமண தடை நீங்குதுன்னு சொல்கிறாங்க, மன அமைதி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, நம்பிக்கை வலுவாகுதுன்னு கோவில்னாலே மன அமைதி, நம்பிக்கை தாங்க. ராமநாதபுரத்துலேருந்து 15 கிலோமீட்டர், ராமேஸ்வரத்துலேருந்து 70 கிலோமீட்டர்.